நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பிடுவதுன்னா ஒரு தரமான சாப்பாடு சாப்பிட போறோம். எல்லாம் மிரண்ட போறீங்க, இன்னைக்கு மிரண்டு போறீங்க. சண்டே ஸ்பெஷல் வேற லெவல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரியாணி. ஐயோ ஐயோ ஐயோ, நொறுக்கி விட்டா என் பொண்டாட்டி இன்னைக்கு சமையல் பிடிச்சு விட்டா. நிகழ்ச்சியை தூத்துவலங்க ஒரு தொடர்ந்து நம்ம கடையில ஆடி தள்ளுபடி போட்டுருக்காங்க. தயவு செய்து போய் எடுங்க. சூப்பர் சூப்பர் துணியா வந்து இறங்கி இருக்கு. புது புது ஐட்டமா இருக்கு. நல்ல ரகரகமா இருக்கு. ஜீன்ஸ் பேண்ட், இந்த பாப்பாக்கு ட்ரெஸ் அங்கே எடுத்தது எல்லாமே இருக்கு. ஜட்டிலிருந்து பணிந்து எல்லாமே இருக்கு. நைட்டி, சுடிதார், சேலைகள் அனைத்து வகையான ஆடி தள்ளுபடியில் சாரு போட்டு வெளிவெளி வந்து நண்பர்களே போய் எடுங்க நண்பர்களே. ஆமா, தேங்க்யூ. உனக்கு நண்பர்களே சரியான சாப்பாடு நண்பர்களே இன்னைக்கு. இருடா, முதல் சூரிய சிவகார்த்திய மாதிரி டச் பண்ணும். டச் பண்ணு. டிக்கு 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 சொல்லு. டிக்கு 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 ஒடையாது சின்ன குட்டி. அப்பா இருக்குடா. இது தண்ணியை துளிச்சிடும் முதல்ல. நீட்டா இருக்கணும்டா. இப்படி நல்ல இளைய தலைவலை சாப்பிடணும்ல. ஏன் உயரத்தில் இருக்கல இன்னைக்கு கேப்பா தலைவையில சாப்பாடு பயலுகடா நண்பர்களே. ஏன் உயர நண்பர்களே இலை இங்கே வருங்க. எனக்கு மதுவும் ஒரே இலை நண்பர்களே. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிடணும் நேற்று நைட் லைவ்ல கேட்டீங்க, இன்னைக்கு காலையிலையும் கேட்டீங்க. அருமையான சிக்கன் கிரேவி, தரமான சிக்கன் கிரேவி, அவிச்ச முட்டை, இதை பார்த்தீங்கன்னா நெய். இது ஸ்பெஷல் பிரியாணி நண்பர்களே. எப்படி தூக்குது நண்பர்களே, வாசனை தூக்கு நண்பர்களே. ஒன்றும் இல்லை, இது நெய் அப்படியே இந்த பிரியாணியில் ஊற்றுருவோம். ஊற்றி அப்படியே கிண்டி எடுத்து சாப்பிட்டோம்னா இருக்கும்ல. இந்தா இந்தப்பா எடுத்துருப்பா. ஐயப்பா இதை எடுத்துருப்பா. அங்கே தள்ளி உட்கார் பண்ணி. ஆஹா நண்பர்களே, சூப்பர் வாசனை நண்பர்களே. எச்சி ஊறுதே பார்க்கும் போதே. ஐயோ அடடா. அது ரெடியா சாப்பிட ரெடியா. காலைல சாப்பிட்டியா? பொய் சொல்லாத. நல்லா கிண்ட நம்மளே. நல்லா இந்த நெய் போய் எல்லாரும் படியணும். அப்போதான் செம்ம டேஸ்ட். இன்னைக்கு ரெடி உண்மையிலே அடி பிடிக்கல. வேற லெவல் ட்ரீ முத்து. நீ உண்மையிலே குக்கு ஊத்துக்கோமலுக்கு ரெடி ஆகிட்ட. அதில் மாற்று கருத்தே இல்லை. சூப்பர் நண்பர்களே. அருமையான சிக்கன் பிரியாணி நண்பர்களே. சிக்கன் பிரியாணி நண்பர்களே. ஆஹா ஓகே. மது உனக்கு பாரு. இந்தா சுட சுட சிக்கன் பிரியாணி நண்பர்களே. மதுவுக்கு பாரு என்ன பீஸ். இங்கே ஒரு பீஸை போற. ஆஹா ஆஹா போதுமா மது? வாங்கிக்கிறேன். சாப்பிட்டு வாங்கிக்க. சுடுதே சாப்பிடணுமே. ஆஹா சுட்டு பொசுக்கு நண்பர்களே. கொஞ்ச நேரம் ஆறட்டும் மது. மது கொஞ்ச நேரம் ஆறட்டேன் நண்பர்களே. உட்கார்ப்பா. நீ என்னை பெத்த தாய்க்கு எங்கள் அம்மாவுக்கு பாவம் நம்மளே டெய்லி சாப்பிட்றது நல்லா இருக்கும். என்னை பெத்த தாய் எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியம்மா நீ இருப்ப நானே போட்டுருப்பேன். என்னை பெத்த தாய்க்கு நண்பர்களே. எதில் போடப்பா? எதில் போனா நண்பர்களே. என்னை பெத்த தாய்க்கு சாப்பாடு நண்பர்களே. ஏன்டி எங்கள் அம்மா அசிங்கப்படுத்துற பாவத்தை. போதுமா? போதும் நண்பர்களே. எங்கள் அம்மா என்னை பெத்த தாய்க்கு நண்பர்களே. இன்னைக்கு சண்டே பாவம் அதை போய் கொடுக்கணும். சமைச்சு சாப்பிட்டேன் அதில் பாவம். அது எங்கள் அம்மா கிராமத்தில் இருக்கு நண்பர்களே. என்ன வெறும் செடியும் கிடியுமா இருக்கு. என்னடி இது? ஊத்துப்பா சாப்பிடுப்பா. என்னப்பா அம்பேத்கர் கருவேப்பிலை போடுற? அப்படித்தான் உங்கள் அம்மா போட்டுருக்க போல கருவேப்பிலையில. போதுமாப்பா? ஓகே. நைட்டுக்கு சாப்பிடுங்களேன்.
பாவம் நண்பர்களே எங்கள் அம்மா. ஓகேவா? அது எடுப்பா. ஏன் அப்படியே முடிவுப்போம்? இப்படியே ஆரட்டும் கொஞ்சம். நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். நீ சாப்பிடும் போது தனியா வச்சுக்கையா, அதுல ஊத்துனா அப்புறம் பிரியாணி டேஸ்ட் எப்படியா இருக்கு? ஓ அப்படி சொல்றீங்களோ? ரெண்டு இருக்கும்போது அப்பா எல்லாம் எடுத்துட்டு பார்த்தா பிடிப்பா. அங்கே மூடி வை. இந்தப்பா. ஆமா இது கீழே வைப்பா. பிரியாணினா உங்களுக்கு போட்டுக்கோங்க. நான் அப்புறமா போட்டுக்கிறேன். எனக்கு நண்பர்களே நீங்களாம் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு பார்க்க வச்சு சாப்பிட்றது எனக்கு மனசு கேட்கல. சின்ன சாப்பாடு தான் நண்பர்களே, பெரிய சாப்பாடு ஒன்றும் இல்லை. என்னை போல் எல்லாருக்கும் இங்கே நிறைய பேர் பார்ப்பீங்க வீடியோ, எல்லாரும் மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துக்கோப்பா. முட்டை முட்டை ரொம்ப பிடிக்கும்லப்பா. ஒரு வாயில சாப்பிட்டுலப்பா. ஒரு வாயில சாப்பிடுவீங்கப்பா. முட்டையெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஓகே நண்பர்களே, தரமான சாப்பாடு சாப்பிட ஆரம்பிப்போமா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஆரம்பிப்போம் நண்பர்களே, சாப்பிட ஆரம்பிப்போம். ஆஹா நண்பர்களே, மிரட்டிட்டீங்க சாப்பாடு. செம்மையா இருக்கு. பாவம் எங்கள் அம்மாவுக்கு போராடி நண்பர்களே. எங்கள் ஆத்தா சாப்பிடுச்சா நேரத்தில் பாவம் எதுவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, சொல்ல முடியாது. சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. எப்படி இருக்கு பிரியாணி? என்ன சூப்பரா இருக்குப்பா. ஓகேவா? வெங்காயம் வைக்கலையா? ஓமாயி அம்மா, என்ன பெத்த தாயே. அம்மா மணி பேசுறேம்மா, மீச மணிய. என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களாம்மா? என்ன பெத்த தாயே, என்ன சாப்பிட்டீங்க? சிரிக்காதம்மா. பொங்கல் வாங்கிட்டு வந்தியா? ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா? மத்தியானம் நீ ஆக்கணும். நீ ஒன்றும் ஆக்க வேணாம். நான் பிரியாணி கொண்டு வந்துட்டு உனக்கு. சரிப்பா. செலவு காசு என்ன இருக்குமா? எது காசு செலவுக்கு? சும்மா நான் கிடக்குற இடையில இருக்கான்னு தான் கேட்டேன். இல்லைன்னா இப்படி இல்லைன்னு சொல்லு, அவ்வளோதானே. சம்பளம் கூட காரு அவளுக்கு 1000 ரூபா. ஆமாம், பெரிய சம்பளம். கலெக்டர் வேலை வைக்கிறீங்க, அம்மா சம்பளம் வாங்கி தர்றாங்க. வைங்க, நான் ஒரு 150 ரூபா கொண்டாடுறேன் உனக்கு செலவுக்கு. சிரிப்பா போகிறேன் நண்பர்களே. எங்கள் அம்மா பார்த்தீங்களா? இந்த நானும் மருந்து கிளம்பி வர்றான். அவிச்ச முட்டை, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி உனக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடியாரு, பல்ல விளக்கிட்டு ரெடியாரு. பசியில் கடை வந்துடுறேன். நான் சாப்பிடவே இல்லைம்மா உனக்கு காட்டி. சாப்பிட்டுக்கிறேன். இந்த வந்துடுறோம். ரெடியாரு. இந்தப்பா உடனே வந்துடுறேம்மா. அவசரத்தை பாரு, ஆளு முகரே கிடையாது. அவசரம் இங்கிருந்து வர்றத தட கொண்டு வரேம்மா. ஏமா நீ பப்ளிக் அசிங்கப்படுத்துற வை. ரெடியாரு வர்றேன். பாவம் என்னை பெத்த தாய் பாருங்க. நாளைக்கு நீங்களாம் எனக்கு சோறு விடுவீங்கன்னு தெரியல, நான் எங்கள் அம்மாவுக்கு சோறு கொண்டு வரேன். ஏன் உலகம். மது போட்ட சோறு அப்படி இருக்கு, போட்ட கறியும் அப்படியே இருக்கு. போட்ட கறியெல்லாம் அம்பிட்டு சாப்பிட்டு வந்தா இங்க கடைஞ்சுன்னு சாப்பிட்டேன். எங்க கடைஞ்சு? பெரிய பஸ் கடைஞ்சு. சாப்பிடு.
சாப்பிடுப்பா. ஏய் உண்மையிலே சூப்பராக இருக்குது பிரியாணி. ம் வேற லெவல் எப்பா. ம் என்ன அந்த கொலையெல்லாத்தையும் நிறையா போட்டு வச்சுட்டு கொழுந்தி மது நிறையா கொலை கிடக்கு. இது கூட சாப்பிடுங்க, அப்படியே டேஸ்ட். பா செடி இல்லப்பா, மழையும் இல்லப்பா. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தக்காளி எல்லாம் போட்டாதானப்பா பிரியாணி. போடாம செஞ்சா மறக்கின்ற. என் அம்மா பத்தியா நீ கொண்டாந்தாலும் சரி அதான் இந்த ஆயின்றது. அம்மா வந்துட்டேம்மா, வெயிட் பண்ணுமா, வந்துடுறேன். சாப்பிடு போய், பாவத்தாக்கு பசிக்க கேட்டா சொல்லணும். அப்போ தான் அப்படின்னு சாப்பிடணும். ம் நான் சொல்லிட்டேனே. என்னது அப்பா அப்பா சாப்பிட்டு தான் சொல்லிட்டேன். எப்போ சொன்னோம் இல்லையா? அட கிறுக்கு கலது, அது காது கேட்காது அதுக்கு அம்மாவுக்கு. கேக்குப்பா. ஒரே சங்கடமாக இருக்குது இந்த தயிர் வெங்காயம் இல்லாது. இல்லைன்னா தாழ்ச்சி வச்சுருக்கணும். தயிர் வாங்கிட்டு வந்துருக்காங்க. சொல்லணும், நீங்கள் இவ்வளோ வாங்கிட்டு அது சொல்லணும்ல. ஒரு 100 கிராம் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா தாளிச்சா வச்சுருக்கோம். செம்மையாக மாங்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு. மது டக்குன்னு சாப்பிடு. சூப்பரா இருக்கு நண்பர்களே. உரப்புலாம் இருக்காக்கா. ம் சூப்பராக இருக்குப்பா. சாப்பிட்டு பண்ணணும். என்னப்பா என்ன பண்ண சாமியா, நான் ரைட் இருக்கேன். சுட சுட சாப்பிட்டாதாப்பா. முழுசாக கட்டிட்டு சுட சுட உட்காந்து சாப்பிடுவாங்க. அன்னைக்கெல்லாம் மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும். அப்பா நண்பர்களே, சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்க. சண்டே ஸ்பெஷல் இதுதான், இந்த பிரியாணி தான். எதையும் முன்னாடி செஞ்சா நல்லா இருக்கு. சுமாராக இல்லை, நல்லாவே இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஒன்று சுமாராக இல்லைன்னு சொன்னேன். ஓகே நண்பர்களே, என் பிள்ளை சாப்பிடும் நல்லா. இதே போல் எங்களுக்கு கிடைச்ச உணவு மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு கிடைக்கின்ற கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நண்பர்களே. யாருமே இந்த உலகத்தில் பசின்னு இருக்கக்கூடாது. கடவுளே ஏசப்பா எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடத்து விடைபெறுவது மதுரை மிஸ்ஸமணி அருமை மகள். சொல்ல வேலையடா, அடிச்சு விட்றேன். ஓகே, உங்களது விடுவது மதுரை மிஸ்ஸமணி மதுமிதா. கேமராமேன் முத்துலட்சுமி. இது ஆர்கனைசேட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் ஐமிய சர்மிதா. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ருன்னு வண்டி ஓட்டுங்க.